தனானாம் உத்தமம் ஸ்ருதம். உண்மையாலுமே நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சம்பத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பணமோ அல்லது வீடு வாசல் தோட்டம் துறவு இதெல்லாம் இல்லையா. உண்மையான சம்பத் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய படிப்பு, நம்மளுடைய கல்வி தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லப்படுறது. தனானாம் உத்தமம் ஸ்ருதம், லாபானாம் சிரேஷ்டம் ஆரோக்கியம். உண்மையான லாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, பணத்திலேயோ அல்லது பொருட்கள்லையோ நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இல்லை. நமக்கு ரோகமில்லாத உடல் ஆரோக்கியமா நம்ம இருக்கோம் இல்லையா, அதுதான் உண்மையான லாபம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. தன்யானாம் உத்தமம் தார்க்ஷ்யம். ஒருத்தனுக்கு நல்ல படிப்பு இருக்கு, நல்ல ஞானம் இருக்கு அப்படின்னா அவனுக்கு அந்த தகுதிக்கு ஏற்றாற் போல ஒரு பதவி அப்படிங்கிறது தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான அங்கீகாரம். ஒருத்தனுக்கு நல்ல தகுதி இருக்கு, படிப்பு இருக்கு, அவனால ஒருத்தர் எல்லாரையும் வழி நடத்த முடியும் அப்படின்னா அவனுக்கு நம்ம என்ன கொடுத்துட முடியும்னா, அவனுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல அவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்தானம், அந்த ஸ்தானம் தான் அவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பரிசு. சுகானாம் துஷ்டிருத்தமா. சுகம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா திருப்தி, அதாவது சந்தோஷமா நம்ம இருக்கோம். சில விஷயங்கள் உணவு மூலியமா நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, சில விஷயங்களை பார்த்தா சந்தோஷம் கிடைக்கிறது, சில விஷயத்தை கேட்டா சந்தோஷம் கிடைக்கிறது, சில வஸ்திரங்களை நம்ம உடுத்திண்டா சந்தோஷம் கிடைக்கிறது இல்லையா. ஆனா உண்மையான சுகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நமக்கு எந்த விஷயம் இருக்கோ ஆல்ரெடி அதை வச்சுட்டு திருப்தியா இருக்கிறது. நிறைய விஷயங்களை சேர்த்துக்காம, நிறைய விஷயங்கள் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படாம, பகவான் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சுட்டு திருப்தியா இருக்கிறது தான் உண்மையான சுகம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி சாஸ்திரங்கள் நமக்கு நிறைய வேல்யூஸ் எல்லாம் சொல்லித்தர்றது. இதன்படி நம்ம வாழ்ந்தோமே ஆனால் நம்ம வாழ்க்கை எந்த விதமான சிரமமும் இல்லாம ஆனந்தமா இருக்கும்.